SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மதுபான சாலை விவகாரம், அனுர அரசுடன் மனோ கணேசன் கேள்வி. உலக வங்கியுடன் $200 மில்லியன் பெறுமதியான ஒப்பந்தம் கைச்சாத்து. சஜித்திற்கு ஆதரவளித்தவர்களே தேசிய மக்கள் சக்தியுடன் இணைவு என்கிறார் மகிந்த அமரவீர. போலி இலக்க தகடுகளுடன் சொகுசு வாகனம், பின்னணியில் முன்னாள் அமைச்சரின் மைத்துனர். ரணிலின் பாதுகாப்பு நீக்கப்பட்டதா? போலீசார் வெளியிட்ட அதிரடி தகவல். வளர்ப்பு நாயை கிண்டல் செய்து 5 வயது சிறுவனை சரமாரியாக தாக்கிய நாயின் உரிமையாளர். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். மதுபான சாலைகளை நிறுவுவதற்கு அனுமதி அல்லது அனுமதி பத்திரம் வழங்குவது சட்டவிரோதமானது அல்ல என கூறிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன், நெறிமுறைக்கு உட்படாத அவ்வாறான மதுபான சாலைகளின் பெயர் பட்டியலை வெளியிடவும் அவற்றின் இயக்கத்தை தடுத்து நிறுத்துவதற்கும் அரசாங்கத்தை எது தடுக்கிறது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். அண்மை காலங்களில் சட்டளவு நிர்ணயங்களை தவிர்த்து அதிகளவிலான உரிமங்கள் கலால் திணைக்களத்தால் வழங்கப்பட்டதாக மனோ கணேசன் தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார். செப்டம்பர் 21 தேர்தலுக்கு முன்னர் இது ஒரு பரபரப்பான விடயமாக இருந்தது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் சமீபத்தில் வழங்கப்பட்ட அனைத்து உரிமங்களையும் ரத்து செய்வதாகவும், உரிமம் வைத்திருப்பவர்கள் மற்றும் அதற்கு சகாயம் வழங்கி பரிந்துரைத்து அந்தந்த அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியலை வெளியிடுவதாகவும் உறுதியளித்தனர். தற்போது பெயர் பட்டியலை வெளியிடுவதிலிருந்தும் இந்த நெறிமுறையற்ற மதுபான சாலைகளின் செயற்பாடுகளை நிறுத்துவதிலிருந்தும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை தடுத்து நிறுத்துவது ஏது என்று மனோ கணேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கையின் பொருளாதார சீர்திருத்தங்களுக்காக உலக வங்கியுடன் $200 மில்லியன் பெறுமதியான மேலதிக ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தமானது நேற்று கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் நிதியமைச்சின் செயலாளர் KM மகிந்த ஸ்ரீபர்த்தன மற்றும் உலக வங்கியின் பணிப்பாளர் டேவிட் செசல் ஆகியோர் இது தொடர்பான ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டனர். அத்தோடு இலங்கை நாடாளுமன்றத்திற்கு மற்றும் பாகிஸ்தான் நாடாளுமன்ற சேவைகள் நிர்வாகத்திற்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று அண்மையில் கைச்சாத்திடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளித்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களே தற்போது தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்துள்ளனர் என்று முன்னாள் அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அத்துடன் அவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் எந்த பதவியையும் வகிக்கவில்லை என்றும் அவர் மேலும் கூறினார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், நாம் பேச்சுவார்த்தைகள் அனைத்தையும் நிறைவு செய்திருக்கிறோம். அதற்கமைய ஜனாதிபதி தேர்தலை போன்று பொது தேர்தலிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் கூட்டணியில் போட்டியிட உள்ளோம். விரைவில் நமது கூட்டணி வேட்புமனுவை தாக்கல் செய்யும். நாட்டின் சகல தேர்தல் தொகுதிகளிலும் வேட்பாளர்களை களமிறக்குவதற்கு எதிர்பார்த்துள்ளோம் என்றும் அவர் கூறினார். மேல்மாகாண முன்னாள் அமைச்சர் ஒருவரின் மைத்துனரால் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சுமார் 7 கோடி ரூபாய் பெறுமதியான போலி இலக்க தகடு கொண்டு சொகுசு வாகனம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லுணகள பிரதேசத்தில் உள்ள தனியார் மின்னுற்பத்தி நிலையம் ஒன்றை சோதனை செய்த போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் பதுளை குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் குறித்த வாகனம் கைப்பற்றப்பட்டுள்ளது. குறித்த சொகுசு வாகனத்தில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒருவருக்கு சொந்தமான காரின் பதிவு இலக்கம் இணைக்கப்பட்டிருந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பதுளை மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் சுஜித் வெதமுல்லவிற்கு கிடைத்த தகவலிற்கு அமைய பதுளை குற்றப்புலனாய்வு பிரிவு நிலைய தளபதி பிரதம போலீஸ் பரிசோதகர் ஜானக உள்ளிட்ட போலீஸ் குழுவினர் வாகனத்தை கண்டுபிடித்துள்ளனர். கைப்பற்றப்பட்ட வாகனம் போலீசாரின் காவலில் எடுக்கப்பட்ட சொகுசு வாகனம் என்றும் முன்னாள் அமைச்சரின் மைத்துனரால் பயன்படுத்தப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். இதேவேளை மஹிந்த ராஜபக்ஷவின் அரசாங்கத்தின் காலப்பகுதியில் அவரது மகன் ஜோசித ராஜபக்ஷ, எவன்கார்ட் உரிமையாளர் நிசங்க சேனாதிபதி மற்றும் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட 1500 பேருக்கு 1690 துப்பாக்கிகள் வழங்கப்பட்டுள்ளதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன்படி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்சன் பெர்னாண்டோவிற்கு 8 துப்பாக்கிகளும், நிசங்க சேனாதிபதிக்கு 9 துப்பாக்கிகளும், ஜோசித ராஜபக்ஷவிற்கு 7 துப்பாக்கிகளும் வழங்கப்பட்டன. அவற்றின் மொத்த எண்ணிக்கை 24 என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த துப்பாக்கிகளை விரைவில் பாதுகாப்பு அமைச்சிடம் ஒப்படைக்குமாறும் அறிவிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் நீக்கப்பட்டுள்ளதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அத்துடன் ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட பாதுகாப்பும் நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன்படி அவரின் பாதுகாப்பிற்கு நிரந்தரமாக பொறுப்பேற்றிருந்த 307 பாதுகாப்பு உத்தியோகத்தர்களும் தற்காலிக அடிப்படையில் 24 பேரும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். எவ்வாறாயினும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் தகவலை போலீசார் மறுத்துள்ளனர். இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் நிகால் தல்துவ முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு 50 விசேட அதிரடி படையினர் உள்ளடங்கிய பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்கு தேவையான ஆளணி எண்ணிக்கை மீளாய்வு செய்யப்பட்டு விரைவில் ஒதுக்கப்படும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகச் செய்திகள். இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் தனது வளர்ப்பு நாயை கிண்டல் செய்ததாக 5 வயது சிறுவனை நாயின் உரிமையாளர் சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காணொளி வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சாப் மாநிலம் மொஹாலி பகுதியை சேர்ந்த நபரொருவர் தனது வளர்ப்பு நாயுடன் நடைபயிற்சி சென்றுள்ளார். அதன்போது எதிரே 2 சிறுவர்கள் மேலதிக வகுப்பு முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது சிறுவர்களை பார்த்து நாய் குரைக்க ஆரம்பித்துள்ளது. அதில் ஒரு 5 வயதுடைய சிறுவன் நாய் தன்னை பார்த்து குரைப்பது போல தானும் நாயை பார்த்து குரைக்கும் விதமாக குரல் எழுப்பியுள்ளார். தனது செல்லப்பிராணியை கேலி செய்யப்படுவதை சகித்துக் கொள்ள முடியாத நாயின் உரிமையாளர் சிறுவன் என்றும் பார்க்காமல் சரமாரியாக தாக்கியுள்ளார். சிறுவனை தரையில் தூக்கி வீசி காலால் எட்டி மிதித்துள்ளார். இந்த காணொளி சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் சிறுவனை தாக்கிய நாயின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலர் கூறி வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மதுபான சாலை விவகாரம் அனுர அரசிடம் மனோ கணேசன் கேள்வி. உலக வங்கியுடன் $200 மில்லியன் பெறுமதியான ஒப்பந்தம் கைச்சாத்து. சஜித்திற்கு ஆதரவளித்தவர்களை தேசிய மக்கள் சக்தியுடன் இணைவு என்கிறார் மஹிந்த அமரவீர. போலி இலக்க தகடுகளுடன் சொகுசு வாகனம். பின்னணியில் முன்னாள் அமைச்சரின் மைத்துனர். ரணிலின் பாதுகாப்பு நீக்கப்பட்டதா? போலீசார் வெளியிட்ட அதிரடி தகவல். வளர்ப்பு நாயை கிண்டல் செய்து 5 வயது சிறுவனை சரமாரியாக தாக்கிய நாயின் உரிமையாளர்.